நடக்குது. நான் மணிப்பையில் நடந்துட்டு இருக்கிறது. அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எதிரில் வந்து இதய வினையோ நேற்று நிலையோ சொன்னார், ஏதோ ஒரு படம். அந்த படம் நடக்கிற போது திரு எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு நான் போறேன். அவரும் படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்தாரு. நானும் அவரும் பேசிட்டே இருக்கிறோம். திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பெரும் கூச்சல் கேட்குது. என்னடான்னு பார்க்குறோம், சத்யா ஸ்டுடியோ வாசலில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், பெண்கள், மக்கள், பாமர மக்கள் எல்லாம் ஒரே கூச்சாவும். அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து போச்சு. என்னன்னு தெரியல திடீர்னு. அப்போதான் நான் தெரிஞ்சது திரு எம்ஜிஆர் அவர்களை திமுக கட்சியிலிருந்து விலக்கிட்டாங்கன்னு. அந்த விலக்கிறத பிறகு பாருங்க, அதை கூட வந்து உடனே எல்லாம் வரவழைச்சி அவங்களுக்கு அவர் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு பெருசா கோஷம் எல்லாம் போட்டு வலுத்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அந்த சமயத்துல அன்னைக்கு இரவு 10 மணி சொல்றாரு தேங்காய் சீனிவாசன் அவர்கள், திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் சின்ன பிரச்சனை இருந்தது, அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த நிலையில கூட திரு ஜெய்சங்கர் அவர்கள் எம்ஜிஆர் 10 மணிக்கு பார்க்க வந்தாராம் சத்யா ஸ்டுடியோவில். இந்த மாதிரி ஒரு நிலையில பார்க்கணும்.